إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சிறப்பான 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்றுகுலும் இருக்கின்றோம். இந்த வணக்கத்தின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாகவும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை குறித்து அவர்களை சுட்டிக்காட்டி ஏராளமான அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறான். அவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம், ஆனால் அவர்கள் வேதத்தை மறைத்தார்கள். அதுபோன்று நீங்க என்ன செய்யாதீங்க, வேதத்தை மறைச்சிடக்கூடாது. அதே மாதிரி அவர்கள் வேதத்தை திரித்து கூறினார்கள். அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாகவும் அல்லாஹ் சொல்லாததை சொன்னதாகவும் சொன்னதை சொல்லாததாகவும் திரித்து கூறினார்கள். இது போன்று வேதத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, திருத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் விதிக்காத சில சட்டதிட்டங்களை அவர்களாகவே விதித்துக் கொண்டு தங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் சிரமப்படுத்திக் கொண்டார்கள். அது போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, விதிக்காத விஷயத்தை நீங்கள் உங்கள் மீது விதித்துக் கொண்டு மார்க்கத்தை சிரமமாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான். இப்படி நமக்கு அவர்களை சுட்டி காட்டி பல அறிவுரைகளை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்வதென்றால் அவர்கள் மார்க்கத்தில் எல்லை மீறினார்கள், வரம்பு கடந்து போனார்கள். அது போலவும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மார்க்கத்தை விட்டு வரம்பு கடந்து எல்லை மீறி விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அறிவுரை சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல. அது மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தன்னுடைய பங்குக்கு இவர்கள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அதாவது யூத கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அளவுக்கு மீறி புகழ்ந்தார்கள்.
அதே போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, அவர்கள் புகழ்ந்த மாதிரி நீங்க என்ன புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், போதும். அவர்கள் நபிமார்களை அளவுக்கு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் புகழ வேண்டாம் என்று நபிகளார் அவர்கள் நமக்கு அறிவுரை சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய சமாதிகளை வணங்குமிடமாக ஆக்கினார்கள். அது போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய பங்குக்கு இந்த வேதக்காரர்கள் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அறிவுரைகளில் இன்னொரு அறிவுரையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் குறித்து நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன அறிவுரை? அது உள்ளம் சார்ந்த அறிவுரை. உள்ளம் இருக்கா இல்லையா, கல்பு, இந்த உள்ளம் சார்ந்த அறிவுரை. அவர்கள் குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது அவருடைய உள்ளங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவருடைய உள்ளங்கள் இறுகி போன உள்ளமாக இருந்தது. கல் நெஞ்சி சொல்லுவாங்களா இல்லையா, துருப்பிடிச்ச உள்ளமாக இருந்தது, இரக்கமில்லாத உள்ளமாக இருந்தது. அது மட்டுமில்ல, எந்த படிப்பனையும் பெறாத உள்ளமாக இருந்தது. என்னத்தான் அறிவுரை சொல்லுங்களேன், அந்த அறிவுரைக்கு அவருடைய உள்ள என்ன செய்யல, பணியவில்லை. அவருடைய உள்ளம் இறுகிய நிலையில இருந்தது. இது மாதிரி உங்களுடைய உள்ள இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நினைச்சான் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டான். மூமின்களுடைய உள்ளப்ப எப்படி இருக்கணும்? இறுகிய உள்ளமாக இல்லாமல் இலகிய உள்ளமாக, அல்லாஹ்வுக்கு பணிந்த உள்ளமாக, அல்லாஹ்வுக்கு பயந்த உள்ளமாக, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் பொழுது அதற்கு செவிசாய்க்கக்கூடிய உள்ளமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். இந்த யூத கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்களுடைய உள்ளம் இறுகி இருப்பதை போன்று உங்களுடைய உள்ளம் இறுகி இருக்க கூடாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்கள் பார்க்கலாம், ஹதீத் என்ற அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், அலம் யஅனில் இல்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேரம் வரவில்லையா? அவருடைய உள்ளம் பணிவதற்குண்டான நேரம் வரலையா? இப்படி அல்லாஹ் கேட்கிறான். எதுக்கு? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இறை நம்பிக்கையோரின் உள்ளங்கள் பணியும் நேரம் இன்னும் வரவில்லையா? அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமா நஸல மினல் ஹக். அவனிடமிருந்து இறங்கிய உண்மைக்காக, அல்லாஹ் இறக்கிய வேத வரிகள், அந்த உண்மைக்காகவும் அவருடைய உள்ளங்கள் பணியக்கூடிய நேரம் வரவில்லையா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கபுல். உங்களுக்கு முன்னாடி தமக்கு வேதம் வழங்கப்பட்டிருந்தார்களா இல்லையா, அவர்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். தெளிவா அடிக்கிறாங்களா? அவர்களுக்கு அல்லாஹ் பத்தி சொன்னா உள்ளம் உருகாது, அவருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் உள்ளம் இலகாது, கல்லு மாதிரி இருக்கும். அவர்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபதால அலைஹிமுல் அமது ஃபகஸத் குலூபுஹும். அவர்களுக்கு நீண்ட காலமாகி விட்டதால் அவர்களின் உள்ளங்கள் கடினமாகி விட்டன. கடினமான ஒரு நிலையில் அவருடைய உள்ளங்க இருந்துச்சு. உங்களுடைய உள்ளம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நல்லா நிச்சயம் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? ரெண்டு உள்ளம். ஒரு உள்ளம் இறுகிய உள்ளம், இன்னொரு உள்ளம் இலகிய உள்ளம். இலகிய உள்ளம்னா என்ன? அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நல்ல கவனமா கேட்கணும். இந்த உள்ளத்தை நாம சரி பண்ணிட்டு வைங்களேன், நாம இந்த உலகத்திலும் ஜெயிச்சிருவோம், மறுமையிலும் ஜெயிச்சிருவோம். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. உள்ளத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறான். வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை, அந்த உள்ளத்தின் மீது சத்தியம் செய்யறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா. அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார். வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. அதை மாசுபடுத்தியவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உள்ளம் சார்ந்த விஷயத்துல நாம் மிகவும் தெளிவா இருக்கணும். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் என்ன விரும்புறான், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். அன்ஃபால் என்ற அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான் பாருங்க, இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும்.
இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? நாமெல்லாம் யார்? மூமின் தானே. மூமின்களை குறித்து அல்லாஹ் சொல்றான், அடே உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால், அல்லாஹ் சொன்னாலே உள்ளம் கொஞ்சம் அப்படி நடுங்கும். இதுதான் உண்மையான மூமின் அப்படிங்கிற அல்லாஹ். உண்மையான இறை நம்பிக்கையாளர் யாரு? அல்லாஹ் என்று சொன்னாலே அவர்களின் உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அடுத்தது அல்லாஹ் பேசுறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவனது வசனங்கள் அவர்களிடம் எடுத்து கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேத வரிகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், வஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய இறை நம்பிக்கை மென்மேலும் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்வதன் மூலம் இப்படிப்பட்ட உள்ளத்தை தான் அல்லாஹ் நினைக்கிறான், மூமின்களிடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால், ஜுமர் என்ற அத்தியாயத்தில் 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 23வது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாப முத்தஷாபிஹம் மசானி. அல்லாஹ்வே மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான். இன்னைக்கு நம்ம கையில குர்ஆன் இருக்குல்ல, இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய அழகிய செய்தி. அவன் தான் இறக்கி இருக்கிறான். அந்த வேதம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகும். முத்தஷாபிஹா, ஒன்றுக்கொன்று ஒப்பானதா இருக்கும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குர்ஆன்ல நீங்கள் முரண்பாட்டை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல முரண்பாட்டை பார்க்க முடியுமா? எல்லாம் கரெக்டா ஒண்ணு போல இருக்கும். ஒரு வசனம் ஒரு விஷயத்தை பத்தி பேசும், இன்னொரு வசனம் அந்த விஷயத்தை இன்னும் ஆணித்தரமா சொல்லும். இப்படித்தான் குர்ஆனுடைய நெடுகிலும் ஒவ்வொரு வசனமும் ஒத்து போனதா இருக்கும். அது மட்டும் இல்ல, அது திரும்ப திரும்ப கூறப்படுவதா இருக்கிறது. நல்ல கவனமா கேட்கணும். குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. தொழுகையில ஓதுறோம், தொழுகையில் இல்லாம வெளியில குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை கேட்கிறோம். இப்படி அல்லாஹ் நினைக்கிறான், அது உங்களுக்கு திரும்ப திரும்ப கூறப்படுவதாக உள்ளது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள், தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் மெய் சிலிர்த்து வருகின்றன. அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய வேத வரிகளை கேட்கக்கூடிய நேரத்தில் மூமின்களுடைய அந்த தோள்கள், தக்வாதாரிகளுடைய அந்த தோள்கள் மெய் சிலிர்த்து விடுகின்றன. அது மட்டுமில்ல, பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக மிருதுவாகி விடுகின்றன, இலகி விடுகிறது. இதுதான் மூமின்களுடைய உள்ளமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லி காட்டுறான். இப்ப என்ன, இப்ப நாம என்ன பார்க்கணும்? நம்முடைய உள்ளம் இறுகிய உள்ளமா அல்லது இலகிய உள்ளமா? நம்முடைய உள்ளம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்கும் பொழுது படிப்பினை பெறுகிறதா, அல்லது அதை கேட்டு சும்மா ஏதோ கேட்காதவனை போன்று நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா? அந்த வசனத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெறுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் இந்த வசனங்களின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், என்னுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அதற்காக உங்களுடைய தோள்களும் உள்ளங்களும் மெய் சிலிர்த்து என்னை பணிவதற்காக மிருதுவாகிவிடும், என்னை நினைப்பதற்காக இலகுவாகிவிடும் என்று சொல்றானே. இப்படிப்பட்ட உள்ளமா நாம் இருந்தாதான் இந்த உலகத்திலே வெற்றி அடைய முடியும், மறுமையிலும் வெற்றி அடைய முடியும். மாறாக நம்முடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக இருந்தது என்று சொன்னால், கடின சித்தம் உள்ள உள்ளமாக இருந்தது சொன்னால் மறுமையில வெற்றி அடைய முடியாது. அன்புக்குரியவர்களே, இதுக்கு என்ன அடையாளம்? அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்கும் பொழுது
எப்படி அருளி இருக்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்கிறது. மனித சமுதாயம் பெறக்கூடிய அத்துணை படிப்படிகளையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறானே என்று உண்மையை அறிந்து கொண்ட காரணத்தினால அவர்களுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியும். இது உங்களுடைய உள்ளம் இலகிய நிலையில் இருக்குது அர்த்தம். உங்களுடைய உள்ளத்துல இறைச்சம் இருக்குது என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, சில நபித்தோழர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய உள்ளம் ஹயாத்தா இருந்துச்சு. ஹயாத்தா இருந்ததுனால தான் சில வரலாறுல சில செய்திகளை நீங்க பார்க்கலாம். எப்படி தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து வெளியேறி விட விரும்புகிறார். இவனுடைய தொல்லை தாங்க முடியல, வணக்க வழிபாடு செய்ய விட மாட்டிருக்காங்க என்று சொல்லி மக்காலிருந்து வெளியேற போகிறார். இப்படி வெளியேறி போகக்கூடிய அபூபக்கர் அவர்களை இப்னு தாய்கினா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமுகர் என்ன செய்றாரு? தடுக்கிறாரு. உங்களை மாதிரி ஆள்லாம் இந்த ஊரை விட்டுலாம் வெளியே போக கூடாது, நீங்க இங்கேயே இருங்க, நான் மக்கள்கிட்ட சொல்லி நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன் சொல்லி என்ன செய்றாரு? அவர் கூட்டு வச்சு வைக்கிறார். என்ன பிரச்சனை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை தொழுகையில் ஓதும் பொழுது கண்கள் இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில இருந்தாங்க. வெளியில நின்று தொழுனாங்க, குர்ஆனை ஓதும் போது அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால தான் நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் தொழுகைக்காக பள்ளிக்கு வர முடியாத ஒரு நிலையில இரண்டு தோழர்களுடைய தோள்களில் கையை போட்டு வருவாங்க. வரும்போது அவங்களால நிக்க முடியாது. அப்ப சொல்லுவாங்க, அபூபக்கர் அவர்களை தொழுகையை நடத்த சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க பாப்பா தொழுகை இருந்தாங்கன்னா அவரால் கட்டுப்படுத்த முடியாது, அவர் அழுதுகிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நமக்கு அழுக வருகிறதா? திருமறை குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய உள்ளத்துல மாற்றம் வருகிறதா? திருமறை குர்ஆனை படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறதா? நானும் நீங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்றைக்கு கடைசியாக திருமறை குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆனை ஓதி அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வை தனிமையில் நினைத்து நாம் அழுதிருக்கிறோமா? அழுதிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, வணக்க வழிபாடு விஷயத்துல நம்முடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு ஃபஜ்ர் நாம் எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுதிருப்போம்? எத்தனை நபர்கள் ஜமாத்தை கோட்டை விட்டிருப்போம்? எத்தனை தடவை கேட்கிறோம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறோம். ஃபஜ்ரில் ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு மறுமையில் சாட்சி பகரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேத வரிங்க கேட்கிறவங்க கேட்டு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால், வாரம் வாரம் ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு போறோம், இடையில சுபுஹ், லொஹர், அஸர், மக்ரிப் எத்தனை நாள் தொழுவாத முஸ்லிம்கள் இருக்கிறோமே, மாற்றத்தை ஏற்படுத்தியதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும்போது அழுவார்கள். அதனால தான் இப்னு தாய்கினா கூட்டு வந்து, நீங்க வீட்டுக்குள்ளேயே தொழுதுக்குங்க, வெளியே வந்து தொழுவாதீங்க அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு வந்துடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் தொழுதுட்டே இருக்கிறார் வீட்டுக்குள்ள. அவரால் கட்டுப்படுத்த முடியாம வீட்டுடைய முற்றத்துக்கு வந்துடுறாங்க. முற்றத்துக்கு வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுவுறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுறாங்க. ஓதுனா அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை, கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது. இத பார்த்து அங்க காஃபிர்களுடைய குடும்பம், மனைவிமார்கள், பிள்ளைமார்கள் இப்படி பார்ப்பாங்களாம், லைத்து போயிடுவாங்களாம். அவர் ஓதக்கூடிய இந்த ஓதுவதை பார்த்து அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு ராகமா இருக்குது, எப்படிப்பட்ட உண்மைகளை சொல்லுகிறது. இதனால தான் அவன் வெறுத்தான். இவரே தொழுகிறாரு, இதனால் எங்க பிள்ளைங்க எங்க மனைவி எல்லாம் மதம் மாறிடுவான், பயப்படுறோம் என்று அவர்கள் வெறுத்தார்கள். திரும்பவும் அதே மாதிரி செஞ்சாங்க. இது வரலாறு. இதுல நான் என்ன பார்க்கணும்? திருமறை குர்ஆனை ஓதும் பொழுது கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது என்று சொன்னால் அது உள்ளத்துல இறைச்சம் இருக்குன்னு அர்த்தம். உங்க உள்ளத்துல ஈரம் இருக்குன்னு அர்த்தம். உங்க உள்ளம் அல்லாஹ்வுக்காக பணிகிறது என்று அர்த்தம். எந்த ரியாக்டும் இல்லைங்க. திருமறை குர்ஆனை ஓதும் பொழுது அதனுடைய படிப்பினைகளை, அறிவுரைகளை நாம் கேட்கும் பொழுது அது சரி சாய்க்காமல் சொல்றது சொல்லட்டும், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் செத்து போச்சுன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளம் துருப்பிடிச்சு போச்சுன்னு அர்த்தம். நம்முடைய உள்ளம் ஹயாத்தா இல்லை என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே,
நஜ்ஜாசி மன்னர் உங்களுக்கு தெரியும். நஜ்ஜாசி மன்னர் அவர் யாரு? இஸ்லாத்துல இல்ல, பின்னால் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அந்த மன்னர்கிட்ட ஜாஃபர் அவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க அபிசீனியாவுக்கு. அப்போ விசாரணை செய்யறாங்க. விசாரணை செய்யக்கூடிய நேரத்துல அந்த நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறாரு, உங்களுக்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தெரியுமா? ஓதி காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க? அந்த நேரத்துல அவருக்கு ஏற்ற மாதிரியான மரியமுடைய வசனங்களை, அந்த வசனங்களை மரியமுடைய வசனங்களை ஓதி காட்டார். சூரா மரியம் அதை ஓதி காட்டார். காஃப் ஹா யா ஐன் சாத் அப்படின்னு ஓதிட்டே வராரு. ஓதிக்கிட்டே வராரு. நஜ்ஜாசி மன்னரை பார்க்கிறார். பின்னர் பார்த்தா நஜ்ஜாசி மன்னருடைய கண்கள் இருந்து கண்ணீர் அப்படி தார தாரையா வடிந்து தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அவர் அழுகிறார். குர்ஆனுடைய வசனத்தை கேட்டவரு அவர் அப்ப இஸ்லாத்துல இல்ல, ஆனால் அவருடைய உள்ள இருக்குது. அதை கேட்டுட்டு சொல்றாரு, இந்த வேதமும் முன்னாடி அருளப்பட்ட வேதமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இதுவும் அதுவும் ஒரே மானத்திலிருந்து வந்த ஒளியாத்தா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு குறிப்பெடுக்க இருந்தார்கள். அவருடைய மந்திர அந்த சபையில சில பேர் குறிப்பெடுக்க இருந்தார்கள். அவர்கள் செஞ்சாங்க, இந்த வசனங்களை கேட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு அழுவுனாங்கன்னா, அவர்கள் அழுது அழுது அவருடைய ஏடுகள் நனைந்து விட்டதுங்கிறாங்க. ஏடுகள் நடந்துருச்சு. நமக்கு அழுக வருமா? வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இறுகி போனது என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இன்னும் சில சம்பவத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன். நபிகளாருடைய இறப்புக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு காரியத்தை செய்றாங்க. என்ன காரியம்? அபூபக்கர் உமரும் பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த அம்மாவை சந்திப்பாங்க. வயசான அம்மாவை சந்திப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவர்களுக்கு முன்னால் நாம இந்த பணி என்ன செய்வோம்? அந்த வயதான அம்மாவை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்க போறாங்க. அபூபக்கர் அவரும் உமர் அவரும் பார்க்க போறாங்க. பார்த்தா உம்மு ஐமன் பார்த்த உடனே, இவர்களை பார்த்த உடனே கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்போ ரெண்டு பேரும் சொல்றாங்க, நீங்க எதுக்கு அழுவுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது குறித்து தான் நீங்க அழுவுறீங்க. அவர்கள் நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதானே சிறந்தது, அது உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, வயதான அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்மிடத்தில் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்தது என்று எனக்கு தெரியும். நான் அதுக்கு அழுவல. அப்ப எதுக்கு அழுவுறீங்க? நான் அழுவு எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நம்மகிட்ட இல்ல. அவங்க இல்லை என்று சொன்னால் இனி நமக்கு வகை செய்தி வராது. வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குவான குர்ஆனுடைய வசனங்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நின்று விட்டதே என்று நினைச்சு நான் அழுவுறேன் அப்படின்னாங்க. பாத்தீங்களா, குர்ஆன் வசனம் இறங்கலையேங்கிற ஒரு காரணத்துக்கு அழுவுனாங்கன்னா, அப்ப குர்ஆன் வசனம் அவர்கள் படித்தால் என்று சொன்னா எப்படி அழுவாங்க? இந்த அழுகை நம்மகிட்ட இருக்கா? உள்ள முறையி அல்லாஹ்வுக்கு பயந்து அழக்கூடிய தன்மை நமக்கு இருக்கா? சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாக மையவாடிக்கு சென்று அந்த துஆ ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருந்தாங்க. இந்த பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட மையவாடிக்கு நம்ம எப்போ போவோம்? யாராவது மூத்தானாங்கன்னா போய் அடக்கம் பண்ண போவோம், அவ்வளவுதான். திரும்ப யாராவது மூத்தாவனா அதுக்கப்புறம் போவோம். அப்படின்னு அந்த நிலையை நம்ம இருக்க வேண்டாம். ஒசூருல் குபூர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்னரை நீங்கள் அதிகம் சந்தியுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை நினைவூட்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அங்க போய் நின்று வச்சீங்களேன், அங்க நின்று போய் இந்த கபரெல்லாம் பார்த்தவங்களேன், என்னென்ன ஆட்டம் போடுறானுவோ, என்னென்ன அழிச்சாட்டியம் பண்றாங்க, காசு பணம் பதவி பங்களா சொத்து சொகம் போட்டி பொறாமை, என்னடா உலகம் இது? இதுக்கு தான் இந்த மன்னரையில வந்து சேருவதற்கு தான் இந்த ஆட்டமா? ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம இங்கதான் வரணும் என்று நாமளும் மூத்தாயிட்டா இங்கதான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அந்த புதுமையவாடியை சந்திக்கக்கூடிய நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகூன், இறை நம்பிக்கை கொண்ட கபூர்வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும்.
நீங்க எங்களுக்கு முந்தி விட்டீர்கள், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேரக்கூடியதான். ஒண்ணு எனக்கு மிஞ்சாது, கடைசி இந்த மன்னர் தான். இந்த மன்னர் சாதாரண மன்னரை இல்ல, அதிபயங்கரமான காட்சிகள். லவ் தஅலமூன மா அலம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களே நான் பார்ப்பதை போன்று, நான் அறிவதை போன்று, அல்லாஹ் எனக்கு காட்டக்கூடிய காட்சிகளை போன்று நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிடும், உங்களுடைய அழுகை அதிகரிச்சிடும். நாங்க ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் நிப்பாங்களா, கபரு முன்னாடி போய் நின்றா தார தாரையா கண்ணீர் வடிப்பார்கள். அவங்ககிட்ட கேட்கப்படுது, உஸ்மான் அவர்களே ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க, இப்படிப்பட்ட ஒரு அலையை உங்கள்கிட்ட நாங்க பார்க்கிறோமே, எதுக்காக? அப்பதான் உஸ்மான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே நான் கண்ட காட்சிகளிலே மோசமான காட்சிகள் இந்த கபரில் நடக்குது. இந்த மன்னரையுடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள் சொன்னார்கள். இதுல ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் என்று சொன்னால் அவன் பின்னாடி உள்ள விஷயத்தில் ஜெயிச்சிருவான். இந்த மன்னரையில ஒருவன் தோல்வியை சந்தித்தான் என்றால் நாளை மறுமையிலே அவன் தோல்வியை சந்திப்பான். இந்த மன்னரை தான் மறுமையுடைய முதல் படித்தரம் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அழுதார்கள். இந்த அழுகை நமக்கு இருக்கா? கபறுகளை சந்திக்கும் பொழுது நாம் அழுகிறோமா? தனியா போய் அழுது வேற விஷயம். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அதற்காக பணிந்து இலகிய உள்ளமாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தனைக்கு ஏங்க ரசூலுல்லாஹ் உருவாக்குற நபி தோழர்கள் இப்படி அழுதார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, திருமறை குர்ஆனை ஓதுனாலே அழுதுருவாங்க. அது தொழுகையிலும் சரி, தொழுகை இல்லாத வெளியிடத்திலும் சரி. ரசூலுல்லாஹ் தொழுவாங்களா, உபரியான தொழுகைகள் தொழக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நபி தோழர் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள், தொழுவக்கூடிய நேரத்தில் ஓதுவார்கள். ஓதுற சவுண்ட் மட்டும் கேட்காது, ஒரு சட்டியில தண்ணீர் கொதிச்சா எப்படி கலகலன்னு கேட்கும், அது மாதிரி கொதிக்கிற சவுண்ட் ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலேருந்து கேட்கும். அப்படி அழுவார்கள். ரசூலுல்லாஹ் அழுவாங்களாம் குர்ஆனுடைய வசனத்தை ஓதும் பொழுது. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ், எனக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. யார சொல்றா, உங்களுக்கு தானே குர்ஆனை இறங்குது, நீங்க என்ன என்கிட்ட ஓதி காட்டுறீங்க, ஓதி காட்ட சொல்றீங்க? இல்ல, பிறருடைய வாயால் குர்ஆன் ஓதப்படுவதை கேட்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னாங்க. ஓதுறாரு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாரு, சூரா நிசாவுடைய அந்த அத்தியாயத்தை ஓதி முடிக்கிறார். 41வது வசனத்தை அடைகிறாரு. 41வது வசனத்தை ஓதும் பொழுது ரசூலுல்லாஹ் நிறுத்துங்கிறாங்க. அவர் அப்படி பார்க்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் இந்த கண்ணீர் அப்படி தார தாரையா வடியுது. ஏன் தெரியுமா? அந்த வசனம் அப்பேற்பட்ட வசனம். அல்லாஹ் பேசுறான், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஹி ஷஹீதா. நபியே, ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டும் நாளை மறுமையினாலே. இந்த சமூகத்துக்கு எதிராக உம்மை நாம் சாட்சியாக்குவோமே, அப்ப இவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளம் கலங்கி பயந்து நடுங்கி கண்கள் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில நாம் இருக்கணும். குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே சற்று உள்ளத்தில் அப்படி நடுக்க வருங்க. இப்ப அல்லாஹ் மடி ரியாக்டிங், இவன் தான் உண்மையான மூமின். ஏண்டாப்பா, ஃபஜ்ருடைய வாடையே உனக்கு இல்லையே, தொழுவ மாட்டியா? பாத்துக்கலாம். எந்த இதுமே இல்லைங்க. நம்முடைய உள்ளம் இறுகி போனதுக்கு அடையாளம் தெரியுமா? தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக. அது சிகரெட் குடிக்கிறதுனாலும் சரிங்க, சிகரெட் குடிக்கிறோம்ல, புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கும். இது ஹராம், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் தடுத்துறா, குல்லு முஸ்குரின் ஃபீ ஹராம். ஒவ்வொரு உடலுக்கு போதை தரக்கூடிய, உடலுக்கு கெடுதி தரக்கூடிய பொருளும் இறைவனால் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் செத்து போச்சுன்னு அர்த்தங்க. உங்க உள்ள ஹயாத்தா இருந்துச்சு வைங்களேன், தூக்கி கடாசிடுவோம். சஹாபாக்கள் விட்டார்களா இல்லையா? மடா குடிக்காரர்கள் சஹாபாக்கள். நீங்க குடிக்கிற மாதிரி நம்ம குடிக்கிற மாதிரி குடிக்க மாட்டாங்க, எந்நேரம் போதைதான். அல்லாஹ் வசனத்தை இறக்கணும், தூக்கி கடாசி விட்டார்கள். இதுதான்
உங்களுடைய உள்ளம் இலகிய உள்ளமாக இருக்கிறது, கடின உள்ளமாக இல்லை என்பதற்கு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஓ நஃப்ஸி வமா ஸவ்வாஹா, உள்ளத்தை வடிவமைத்ததன் அந்த இறைவன் அந்த உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் ஜெயித்து விட்டார். கத் ஹாப வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அந்த உள்ளத்தை மாசுபடுத்தியவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் மிக தெளிவாக உள்ளம் சார்ந்த அறிவுரை நமக்கு சொல்கிறான். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உருவாக்கிய அந்த நபி தோழர்களை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களை நீங்க ஏசாதீங்க. அவங்களுடைய நிலை எப்படி தெரியுமா, அவங்க தர்மம் செய்வதற்கும் நீங்க தர்மம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ஒரு சின்ன தர்மம் செஞ்சா நீங்க உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்கிறீங்களே, அப்போ கூட அவங்களுடைய தர்மத்தை நீங்க அடைய முடியாது. ஏன்னா அவங்க உண்மையா இருந்தாங்க, உள்ளம் கரெக்டா இருந்துச்சு. அவங்க பொய்யால இருக்க மாட்டாங்க, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்க மாட்டாங்க. ஆனா நாம் எப்படி இருப்போம், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருப்போம். உள்ள நிறைய தப்பு பண்ணி வச்சிருப்போம், ஆனா வெளியே சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஆனா சஹாபாக்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, பாரதூரமான தப்பு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு மாடி உள்ள உறுத்துது பாருங்க, உள்ள ஹயாத்தா இருக்குன்னு அர்த்தம். தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்புக்கு மறுமையில அல்லாஹ் பிடிச்சானா நம்மளால தாங்க முடியாது, இது போய் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லிடுவோம். பல சந்தர்ப்பங்கள்ல பல சஹாபாக்கள் சொன்னாங்கங்க, யார சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் யார சொல்லா, உண்மைதான், பொய் இல்ல, உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் உடனே எல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க, பல சந்தர்ப்பங்கள் கொடுப்பாங்க. கொடுத்தும் அதையெல்லாம் மீறி, ஏன்னா விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை, கல்லால அடிச்சு சாவடிச்சிருவாங்க, கல்லால அடிச்சு கொன்னே போடுவாங்க, இதுதான் தண்டனை. இந்த தண்டனை தெரிஞ்சிருந்து கேட்டாங்க. கேட்டு அது மாதிரி பல சஹாபாக்கள் இங்க தப்பு, இங்க தலை குனிஞ்சிடலாம், மறுமையில அல்லாஹ் முன்னாடி தலை கூட முடியாது, அவனுடைய தண்டனையை நம்மளால பெற முடியாது என்று சொல்லி பல சஹாபாக்கள் தான் செய்த தவறை உணர்ந்து வருத்தப்பட்டார்கள். இது உள்ளம் ஹயாத்தா இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் ஒரு வசனம் ஒண்ணு இருக்க, சொல்லிட்டு முடிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இறை நம்பிக்கை கொண்டோரே நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். நபியோட குரலுக்கு மேல உங்க குரலை செய்யாதீங்க, உயர்த்தி விடாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரிடம் உரத்து பேசுவதை போல் இந்த நபியிடம் பேசக்கூடாது சொல்லிட்டு, இப்படி நீங்க பேசினீங்கன்னா இதனால் நீங்கள் அறியாத வகையில் உங்களுடைய செயல்கள்லாம் அழிஞ்சிவிடும் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் எங்கே இறங்கிச்சு, அதுக்கு ஒரு பின்னணி ஒண்ணு இருக்கு. பனு தமீம் குலத்தார் ரசூலுல்லாஹ் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய துறை எங்களுக்கு ஒரு தலைவர் ஏற்பாடு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொல்றாங்க, அவரை போடுங்க இவரை போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி உமர் ரலி அவர்களும் அபூபக்கரும் சந்தர்ப்பத்தில் மோதிக்குவாங்க, கருத்து மோதல் வரும். அது மாதிரி அவர் இவரை போட சொல்றாரு, இவரு அவங்கள போட சொல்றாங்க. இப்படி கருத்து முற்றி வாக்குவாதமாகி குரல் உயர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நபி கம்முன்னு இருக்கிறாங்க, இவங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் இறக்குறான், நபியுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரல் நெசியாதிய உயர்த்தாதீர்கள், உங்களுடைய அமல்லாம் அழிஞ்சிரும். இந்த வசனம் இறங்குனது தாங்க யாரு குறித்த, உமர் அலியை குறித்து இறங்குது, அபூபக்கர் அவர்களுடைய விஷயத்துல இறங்குது வசனம். அன்றிலிருந்து உமர் அலி என்ன செய்ய மாட்டாங்களா, ரசூலுல்லாஹ் சபையில் இருந்தாங்கன்னா உயர்த்தி பேசிட மாட்டாங்க, பின்னாடி கருத்து சொல்லுவாங்களாம். இப்படி சொல்லுவாங்களாம், உமரே சவுண்டா சொல்லுங்க, இப்படி கேட்பாங்க ரசூலுல்லாஹ். பாத்தீங்களா, இதாங்க படிப்பின, இதான் உள்ள ஹயாத்து. வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே செயல்படுத்தினார்களே, இது உங்களுடைய உள்ளம் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். இதை கேட்டுட்டு இன்னொருத்தர், இந்த வசனத்தை கேட்டுட்டு இன்னொருத்தர், சாபித் பின் கைஸ்ங்கிற ஒருத்தர், அவர் எப்ப பார்த்தா ரசூலுல்லாஹ் சபையிலே இருப்பாரு. கொஞ்ச நாள் ஆளைய காணோம், ஆளை காணோம். ரசூலுல்லாஹ் ஷார்ப் மைண்ட், ரசூலுல்லாஹ் ரொம்ப ஷார்ப் மைண்ட்.
சாபித் பின் கைஸ காணாமப்பா, எங்கப்பா போனாரு, ஊரு வெளியூருக்கு போயிட்டாரா பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே தேடுறாங்க, தேடி வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு கிடக்குறாரு. அழுவ ஏன் அழுகுறாரு? அல்லாஹ் வசனத்தை இப்படி இறக்கிட்டான். என்னுடைய குரல் ரொம்ப தடிப்பமான குரல். சில பேருக்கு அல்ல இயற்கையா என்ன செய்வான், நமக்கெல்லாம் குரல் ரொம்ப கம்மியானால மைக்க வச்சு பேசுறோம். சில பேருக்கு மைக்கே தேவைப்படாது, மைக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படி கத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி குரல் அவருக்கு. நான் எப்பவுமே குரல் வயசு தான் பேசுவேன், இதனால என் அமல்லாம் அழிஞ்சு போச்சு, நான் நாசமா போயிட்டேன், நான் நரகவாசி ஆயிட்டேன், அழுது துடிக்கிறாரு. இந்த செய்தி அப்படியே வந்து சொல்றாங்க. இப்படியா அரசு அவர் வெளியூர்லாம் போல, வீட்டுல தான் இருக்கிறாரு. சபைக்கே வரலங்க, பயந்து போய் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு சபைக்கே வரல. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாசி இல்ல, அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இதுதான் வெற்றியை பெற்று தரும். குர்ஆன் வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அதை அப்படியே நாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் ஹயாத்தோடு இருக்கிறது. பல நேரங்களில் குர்ஆனுடைய வசனங்கள் பயான்கள் கேட்கிறோம், கேட்டும் கேட்காததை போல நம்முடைய பாவங்களில் மூழ்கிக்கொண்டு இருக்கிறோம் சொன்னால் நம்முடைய உள்ளம் செத்து போச்சுன்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்வோம் என்று சொன்னால், சரியாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் மறுமையில் ஜெயிக்கலாம். இப்படிப்பட்ட ஜெயிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.